ஹாய், வெல்கம்ஸ் டு மகத்தீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அளவு தண்ணி இல்லாமல் சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம். இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கிறேன். ஒரு 2 பெரிய சைஸ் அளவுக்கு பட்டை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 2 அன்னாச்சி பூ, ஒரு 10 நம்பர் அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கிறோம். இந்த சிக்கன் பிரியாணிக்கு நம்ம பிரிஞ்சி இலை போட தேவையில்லை. பிரிஞ்சி இலை தேவையில்லை. ஒரு 1/2 கட்டு புதினா எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கிறோம். ஒரு 100 கிராம் அளவுக்கு இஞ்சியும் 100 கிராம் பூண்டு எடுத்துக்கிறோம். 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு அதான் ரேஷியோ. இப்போ ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு 1/2 சைஸ் லெமன், 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கிறோம். ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளி இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 300 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. 1 கிலோ சிக்கனை எடுத்து இப்படி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லாவே. அப்புறம் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறோம். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கிலோ சிக்கன்றது ஈக்குவல் ரேஷியோ. இப்படி ஒரு 100 ml அளவுக்கு புளிக்காத தயிர் எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு புளிச்சிருந்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். சிக்கனை நல்லா மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதோட இப்போ எடுத்து வச்ச தயிரை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் எடுத்துட்டு 1/2 சைஸ் லெமன் சொன்னல, அந்த 1/2 சைஸ் லெமனை இப்போவே நம்ம இதோட சேர்த்துடலாம். நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. விதை இல்லாமல் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை தயிரோடையும் லெமனோடையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போதில் அந்த சிக்கனோட ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இது நீங்கள் பிரியாணியில் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாவும் கிடைக்கும். அதே மாதிரி லெமன் சேர்க்கறதுனால நம்ம பிரியாணியோட ரைஸ் ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக கிடைக்கும். குலையவும் குலையாது. நல்லா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டில் பிரியாணி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த சிக்கனை மேரினேட் பண்ணுறது ஒரு 15 to 30 மினிட்ஸ் ஊறுறதுக்காக தான் நம்ம இந்த டைம்லேயே பண்ணிடுறோம். இது ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு ஊறுனா கூட ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பராகவே சிக்கன் பிரியாணி கிடைக்கும். இப்படி கிளறி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெயை விட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம இதில் கட் பண்ணி வச்சுக்கிற 300 கிராம் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணோம்ல, அந்த வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே பிரியாணிக்கு கொஞ்சம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பிரியாணியோட கலரும் நல்ல கலர்ஃபுல்லாக கிடைக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவே பிரியாணி கெட்டு போகாது. கொஞ்சம் டைம் வச்சு நீங்கள் நல்லா சாப்பிட்லாம். அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக வேகிறதுக்காக முதவே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ஆனியன் நல்லா சீக்கிரமாக வேகும். இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறோம். நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 3/4 வாசி நான் இப்போ இதை பிரியாணிக்காகவும், ஒரு 1/4 வாசி நான் கடைசியாக சேர்க்கறதுக்காகவும் ஆனியனை எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 1/4 வாசி ஆனியனில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சொன்னால, அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை கடைசியாக சேர்க்கும் போதில் உங்களுக்கு பிரியாணி இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த கலர் பவுடரும் யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு 150 ml அளவுக்கு 100லேருந்து 150 ml ஆயில் எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுக்க கிராம்பு, பட்டை, சோம்பு, அன்னாச்சி பூலாம் இதில் போட்டுக்கிறோம். நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் 3/4 வாசி சொன்னால அந்த ஆனியனை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். ஆனியன் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நான் இதை ஃப்ரை பண்ணி தானே எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண தேவையில்லை. இதில் நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம் அளவுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் தான் அடிச்சு வச்சிருக்கணும். பிரியாணியோட டேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரேஷியோலையும் அதே மாதிரி புதினா இதில் தான் இருக்குது. நீங்கள் கரெக்டாக அளவாக பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம தக்காளி சாப் பண்ணி எடுத்து வச்சோம்ல, அந்த தக்காளியை இதில் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கீழே அடிப்பிடிக்காமல் இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம சைடில் நம்ம பாஸ்மதி ரைஸை வேக வச்சுருக்கிறோம். சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இதெல்லாம் இப்போ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலா ஸ்மெல் போகணும். இப்போ நம்ம புதினாவை நல்லா வாஷ் பண்ணி இப்போ இதில் சேர்க்க போகிறோம். நம்ம சைடில் நம்ம பாஸ்மதி ரைஸை வேக வச்சுருக்கிறோம். பாஸ்மதி ரைஸ் நல்லா ஓரளவுக்கு முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலா ஸ்மெல்லும் போகும். ஃபஸ்ட்டே நம்ம புதினாவை சேர்க்கறதுனால அது நல்லா ஃப்ரை ஆகி உங்களுக்கு அந்த மசாலாவோட கன்சிஸ்டன்சியில் அந்த ஸ்மெல் நல்லா கிடைக்கும். லைட்டாக மட்டும் நான் இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன். அடி பிடிக்காமல் இருக்கணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்கும். லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அந்த ஸ்மெல் போயிடும். இப்போ நமக்கு அரை வேக்காடில் அரைவாசி வெந்துடுச்சு. இதை நம்ம
வடித்து எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்துட்டு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இதுக்கு நீங்கள் அளவு தண்ணின்னு கிடையாது. நீங்கள் வந்துட்டு நான் இப்போ கொஞ்சமாக ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இதுக்கு அளவு தண்ணின்லாம் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கூட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொதி வர அளவுக்கு நம்ம சிக்கன் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் லைட்டாக கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் வடித்து வச்சுருக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, எடுத்து வச்சுருங்க. நம்ம ரைஸை போட்டதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ரைஸ் முங்குற அளவுக்கு அந்த வடித்து வச்ச தண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து இப்போ 1 லிட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் அரைவாசி வெந்த பாஸ்மதி ரைஸை உள்ளே போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த ரைஸ் வேகிற அளவுக்கு தான் நான் அந்த தண்ணியை ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சலாம் மசாலா போட்டு அந்த ஆனியனை இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி பத்தலைன்னா அந்த வடித்து வச்ச தண்ணியை நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ரைஸ் முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். இதுதான் வந்து நீங்கள் அளவு தண்ணியை யூஸ் பண்ணாமல் எப்படி குலையாமல் பண்ணுறதுன்றத இந்த டிப்ஸ் தான். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து பொழு பொழுன்னு நல்லா குலையாமல் கிடைக்கும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அளவாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சுக்கணும். இப்போ நம்ம போட்டு தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா டைட்டாக ஏர் போகாமல் நம்ம மூடி வச்சோம். இப்போது ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், பிரியாணி நல்லா வெந்திருக்கு. உடையாமல் தான் கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா, குலையவும் இல்லை உடையவும் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. நம்ம கடைசியாக அந்த ஆனியன் சேர்க்கறதுனால தான் நமக்கு பிரியாணி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் கொஞ்சம் கம்மியாக தான் காரம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டுற அளவுக்கு நீங்கள் காரமும் உப்பும் செக் பண்ணிக்கோங்க கடைசியாக. நான் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 3லேருந்து 3.5 டேபிள் ஸ்பூன் போடலாம் 1 கிலோ ரைஸ்க்கு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். இது உங்கள் மகத்தீஸ் கிச்சன். தேங்க்யூ.